ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேர் ஆதரவுக்கு நன்றி. டெல்லியில் நடக்கக்கூடிய மாணவர் போராட்டம் பற்றி நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியான சில விடயங்கள். டெல்லியில் இன்னைக்கு தொடர்ந்து அந்த மாணவருடைய பிரச்சனையை பேசுபொருளாகி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பீகார் மாநிலம் பாட்னாவில் மிக பெரும் ஒரு போராட்டமாக அங்கே பற்றி எரியுது. இங்கே நடந்தது போலவே டெல்லியில் பாட்னாவிலையும் மாணவர் போராட்டம் மிகப்பெரிய அளவில் வீதிக்கு வந்து அங்கேயும் போலீஸ் தடியடி, கண்ணீர் புகை, குண்டு வச்சு இதெல்லாம் நடத்தியிருக்குது. இந்த போராட்டம் வட மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் பரவிக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா எஸ்எஃப்ஐ, இந்திய மாணவர் சங்கம், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய இந்த மாணவர் சங்கம் எஸ்எஃப்ஐன்றது தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. மற்ற கட்சிகளுடைய மாணவர்கள் அமைப்பு இந்த போராட்டத்தில் வந்து இறங்கலை. எப்பவுமே கம்யூனிஸ்டுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை முன்னிலையில் இருக்கும். திமுக வந்து அறிக்கையோடு நிறுத்தி இருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், திமுகவினுடைய தலைவர் அவர்கள் இன்ஸ்டாவில் அவர் பதிவு ஒன்று போட்டுக்கிறாரு எக்ஸ் வலைத்தளத்தில். அதில் அவர் சொல்கிறாரு, சமூக நீதிக்காக முதலாக குரல் கொடுத்தது இந்தியாவில் தமிழ்நாடு, சட்ட திருத்தம் கொண்டு வர அளவுக்கு மிக பெரும் ஒரு போராட்டத்தை நடத்தியது. இடஒதுக்கீடு அதுக்காக வேண்டி பிரச்சனை வந்தப்ப ஒரு முதல் சட்ட திருத்தம் அப்படின்றது இந்த போராட்டத்தின் மூலமாக தான் வந்தது. அப்படி ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் வந்து நீட் தேர்வால் என்னென்னலாம் அபாயம் வருது, அது எப்படிப்பட்ட மக்கள் விரோதமாக இருக்குது, அது எவ்வளோ வர்த்தகம் வந்து நடக்கக்கூடியதாக இருக்குன்றதால நான் ஏற்கனவே பேசியெல்லாம் முடித்து தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்கிறோம். அதனால் இந்த நீட் தேர்வை வந்து ரத்து செய்யணும், அது வரைக்கும் மாணவர்களுடைய போராட்டம் பதில் சொல்லணும் மத்திய அரசுன்ற மாதிரி அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை அவரும் போட்டிருக்கிறார், நீண்ட ஒரு அறிக்கை. அதில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாணவருடைய போராட்டத்தை இப்படி வந்து மோசமாக நடத்தியிருக்கக்கூடாது, அவங்கள மாணவர்களுக்குரிய மதிப்பை கொடுத்துருக்கணும், அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. இந்த நீட்டு வந்து தொடர்ந்து நாங்கள் எதிர்க்கிறோம், இது வந்து இந்த மாணவர் சமுதாயத்துக்கு ஏற்றதல்ல, இது மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அடிக்கடி இருக்குது. இப்போ அதுதான் கேள்வித்தாள் கசிந்தது, முறைகேடு நடந்தது, ஒரு பெரிய அளவில் அந்த தேர்தல் வந்து மாணவர்களை பாதித்தது, இந்த போராட்டத்துக்கு காரணமாக இருந்தது, எல்லாமே இதுதான். இதுக்காக நேற்று நடைபெற்ற இந்த விரும்பத்தகாத சம்பவத்திற்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மோடியினுடைய பாஜக அரசுக்கு முதலாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதுவும் வலுவான கண்டனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த போராட்ட குழுவை நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம். நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வு முறையே அகற்றப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய தாவேக்கானுடைய ஒரு இது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அந்த கல்விக் கொள்கை என்பது மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. தொடக்க காலத்தில் வந்துட்டு சில பகுதிகள் வந்து மாநில உரிமையிலிருந்து, சிலது வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னு. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு முழுக்க கல்வி சம்பந்தமான எல்லா விஷயமும் முடிவெடுக்கிறாருன்னா மத்திய அரசுன்ற மாதிரி மாறியாச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம துணியை உருவி எடுத்துகிட்டு போன மாதிரி அர்த்தம் அது. அதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்கிறார், மீண்டும் மாநில பட்டியலுக்கு கல்வியை வர வேண்டும், இல்லை சிறப்பு சட்டங்கள் எதன் மூலம் கொண்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு அதுக்கான தகுதி அடிப்படையில் சில உரிமைகளை மாநிலத்துக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கையை வந்து வைக்கிறார். உண்மையிலே இதுதான் இன்னைக்கு தேவைக்கு, இன்னைக்கு தேதிக்கு இதுதான் சரியான ஒரு போர்க்குரலாக இருக்குது. அதிகாரத்தில் இருப்பாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, டெல்லியில் வந்து சும்மா ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திட்டு இங்கே திரும்ப சென்னைக்கு வந்துடுவாங்க. அப்புறம் நாங்கள் நீட்டை எதிர்த்தோம், இப்படி எதிர்த்தோம்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இது கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சின்னு மாறி மாறி வந்துகிட்டு இருக்குது. கல்விக் கொள்கை என்பது மத்திய அரசு பட்டியலேருந்து மாநில அரசுக்கு வரணும். எங்கள் மாநிலத்தில் நாங்கள் முடிவு செய்திருக்கோம் எல்லாமே. நீட்டு வந்து தானாகவே ரத்தாயிடும். இப்போ இதை வாங்கிறதுக்கு என்ன செய்யணும், மற்ற மாநிலங்களையும் இதை பேசு பொருளாக்கி மற்ற மாநிலம் எல்லாமே சேர்ந்து கல்விக் கொள்கையை அந்தந்த மாநிலத்துக்கு விட்டுடுங்க, அவங்களே முடிவு பண்ணிருக்கு. இதில் ஊழல் முறைகேடு நடக்கிறது, அதன் மீது நடவடிக்கை என்பது தனியாது. கிட்டத்தட்ட ஒரு வியாபாரமாக போயிட்டுருக்கு. நேற்று வந்து ஒரு பேட்டியில் வந்து தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் தலைவர் அந்த பாலகிருஷ்ணன், அந்த பாலா அட்வொகேட் வந்து கொடுத்த பேட்டியில் 3600 கோடி இந்த நீட் தேர்வு எழுதுவதில் மட்டுமே டேர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்கிற பணம். ஒரு பெரிய வர்த்தக மையமாக கல்வியை மாற்றிட்டாங்க. இலவசம் என்று இருந்த அந்த கல்வி மத்திய அரசுடைய தவறான கொள்கை முடிவால் இன்று தனியார் மயமாகிட்டு அது ஒரு வர்த்தகமாக இருக்குது. காசு இருக்கிறவங்க காசு கொடுத்து படிச்சுக்கலாம், பணம் இருக்கிறவனுக்கு எல்லாம் கிடைக்கும், பணம் இல்லாதவர்களுக்கு இல்லை. அரசு பள்ளி இருக்கிறது, அரசு பள்ளியில் நீட் தேர்வுக்கான தயாரிப்பு இருக்கிறதுனா இல்லை. இது நிறைய குளறுபடிகள் இந்த கல்வியில். மாநில அரசினுடைய கல்விக் கொள்கையில் மத்திய அரசு தலையிடவே கூடாது அப்படின்றது தான் முடிவாக இருக்கணும். அதில் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் மிக தெளிவான ஒரு குரலை வந்து வச்சுக்கிறாரு. கடந்த ஆட்சியில் எடப்பாடி அரசும் சரி, திமுக அரசும் சரி இந்த மாதிரியான குரல்களை எழுப்பியிருக்கிறது.
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த 2 திராவிட கட்சிகளும் வச்சுட்டு இருந்த பிறகு அந்த மத்திய அரசோட அப்படி சுமூகமாக தான் பெரிய அளவில் மோதல்லாம் இருக்காது. இப்போ வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் தான் விஜய்க்கு வந்துட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்குமா இல்லையான்றது அது அப்பாற்பட்டது. அதிக பெரும்பான்மையாக அவர்கள் வந்தார்கள்னா இவர்கள் என்ன முயற்சி எடுக்கிறார்கள்? வந்துட்டாங்க, மெஜாரிட்டி இல்லை, நாங்கள் ஒரு 40க்குள்ளாக தான் இருக்கக்கூடிய மொத்தமே எடுத்தாலும் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன முடிவை செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் விட்டுறக்கூடாது. தொடர்ந்து இந்த நாடாளுமன்ற குழுக்கு மொத்தம் 39 பேராக எத்தனை பேர் மெஜாரிட்டியாக ஜெயிக்கிறாங்க, முழுசும் வந்தாலும் ஓகே. அத்தனை பேரும் மற்ற மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்களை தொடர்ந்து சந்தித்து ஒரு குழுவாக பிரச்சாரம் செய்து ஒரு தேசிய பிரச்சனையாக மாற்ற வேண்டும். அந்தந்த மாநில முதலமைச்சர்களோடு பேச வேண்டும். அதுதான் அந்த அரசு, எந்த அரசாக இருந்தாலும் சரியான நடவடிக்கைனா இதுதான். ஒரு அறிக்கை அனுப்பிச்சிட வேண்டியது, ஒரு கண்டனத்தை அறிவிச்சிட வேண்டியது, நாங்களும் கண்டிக்கிறோம், அந்த போராட்டத்தை நாங்களும் ஆதரிக்கிறோம். இது எல்லா காலகட்டத்திலையும் நடக்கிறது. இது இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும், தொடர்ந்து பேசி தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். கடந்த 5 ஆண்டு காலத்தில் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்தெந்த மாநில முதலமைச்சர்களை சந்தித்தார்கள், இல்லை இவரே போய் எந்தெந்த மாநில முதலமைச்சரை சந்தித்து ஒரு பெரிய தொடர் பிரச்சாரம் செய்து இந்த நீட்டுக்கு எதிராக நம்ம எல்லோரும் பொங்கி எழ வேண்டும், இது மாநில அரசினுடைய உரிமையை பறிக்கக்கூடிய விஷயம், எப்பயாவது ஒரு கேம்பெயினிங் நடத்தியிருக்காங்களா, ஒரு முகாம் நடத்தியிருக்காங்களா, ஒரு போய் சந்திப்பு நடந்திருக்குதா? டெல்லியில் இருக்கக்கூடிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதற்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்த அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இது மாநில உரிமை பிரச்சனை, அந்தந்த மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள்கிட்ட இதை பேசணும், அந்தந்த முதலமைச்சர்கிட்ட பேசணும், இந்த மாதிரி யாரும் முயற்சியை எதனா எடுத்து செய்திருக்காங்கன்னா இது வரைக்குமே இல்லை. ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன, திராவிட தலைவர்கள்ட்டிருந்து வர்றதை பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கே நாங்கள் தான் இப்படியான போராட்டத்தை ஏற்றுமதி செய்தோம், சமூக நீதியை ஏற்றுமதி செய்தோம், முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு காரணமே நாங்கள் தான் அப்படின்னு வசனம் நல்லா பேசிப்பாங்க, நடைமுறையில் கோட்டை விட்டுருவாங்க. அதுபோல் இப்போ முதலமைச்சர் விஜய் தொடங்கியிருக்கிறார். இவர் முதலமைச்சராக இருக்கிறார். கொஞ்சம் மெனக்கிட்டு மற்ற மாநில முதலமைச்சர்களோடு இது மாநில உரிமை பட்டியலில் இருக்க வேண்டிய கல்வியை மத்திய அரசு எடுத்து வச்சுக்கிட்டது, இது மாநில பட்டியலுக்கு திரும்ப விடுவிக்கணும், அதற்கான ஒரு போராட்டத்தை அல்லது கோரிக்கையை நம்ம எல்லோரும் சேர்ந்து, குறைஞ்சபட்சம் தென்னாடு என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த 3 முதலமைச்சரையாவது சந்தித்து இது ஒரு பொது பிரச்சனையாக இருக்கிறது, எல்லோருக்குமே நீட்டை விளக்க வேண்டும் அப்படின்றது தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் சரி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கட்சிக்கும் சரி, ஆந்திராவில் இருக்கக்கூடியது, இப்போ தெலுங்கானா, எல்லாருக்குமே நீட்டு வேண்டியதில்லை அப்படின்றதுல இருக்காங்க. ஆனாலும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறதுல என்ன பிரச்சனையாக இருக்குது? இவர்கள் எல்லோரும் சேர்ந்த பிறகு வட மாநில முதலமைச்சர்கள் யார் இருக்காங்க இதுக்கு சாதகமாக அப்படின்றத பேசி ஒரு ஆர்கனைஸ் பண்ணுற வேலையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்தார்னா சிறப்பாக இருக்கும். எப்பவுமே திராவிடம் தான் இதெல்லாம் உருட்டிக்கிட்டே தெரியும், நாங்கள் தான் இப்படிலாம் செய்தோம், இந்தியாவுக்கு நாங்கள் தான் ஏற்றுமதி ட்ரெயினில் ஏற்றி அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம், போராட்டத்தையும் சரி, மனித உரிமையும் சரி, சமூக நீதியும் சரி, இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாற்றாக இவர் எடுக்கக்கூடிய முயற்சி இருக்கும் இல்லையா? உயர்கல்வித்துறை அமைச்சர்களும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களும் சேர்ந்து இதில் ஒரு முடிவு எடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பேசுபொருளாக்கணும், இதை தொடர்ந்து இதை ஒரு பிரச்சாரமாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு. இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் தாவேகா கிட்ட இல்லை, ஆனால் முதலமைச்சர் இருக்கிறார், அந்த பதவி இருக்கிறது. நேராக போங்க, அடுத்தடுத்த மாநில முதலமைச்சர்களை சந்திங்க, இது ஒரு பெரிய போராட்டமாக ஆர்கனைஸ் பண்ணணும், ஒரு ஒருங்கிணைச்சு பண்ணணும். எல்லா முதலமைச்சர்கள், நிறைய முதலமைச்சர்கள் எதிர்ப்பதாக சொல்கிறாங்க. ஒரு முறை நேரில் சந்தித்து ஒரு மாநாடு போடுங்க டெல்லியில், ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. அதன் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் கிடைக்கிறாங்கன்னு பார்ப்போம், ஒரு பெரிய கோஷத்தை அவங்க உள்ளே வைப்போம், ஒரு திருத்தத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டுட்டு ஏற்பாடு செய்வோம். இப்படி பல வேலைகள் தொடங்க முடியும். இது எதுவுமே இல்லை, பேசு பொருளாக மட்டும் இருக்கிறது. இப்போ தான் வந்திருக்கிறார், இந்த குரலை வச்சிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். போக போக என்ன செய்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் கேள்வி. இதுக்கு மத்தியில் தெருப்பாடகர் அறிவு அவர்கள் இந்த எஞ்சாமி எஞ்சாமி என்ற பாட்டின் மூலமாக உலக புகழ் பிரசித்தி பெற்ற பாடகர். நிறைய நீளம் பண்பாட்டு நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறார். நிறைய அவருடைய முக்கியமான விழிப்புணர்வு பாடல் எல்லாம் தெருவிலே வீதியில் தான் பாடிட்டு இருப்பார். அதனால தெருப்பாடகர் அப்படின்ற பேர் அவருக்கு. நீட்டுக்கு இந்த மாணவருடைய போராட்டம், நீட்டை எதிர்த்து நடக்கக்கூடிய இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அந்த மாணவர்களை மத்திய அரசு இந்த மாதிரி அதனுடைய காவல்துறை இப்படி அடித்தது தவறு என்பதை கண்டித்து திடீர்னு சட்டமன்றத்துக்கு போகிறாரு, முதலமைச்சரை பார்க்கணும் அப்படின்றாரு. எல்லாம் அவர் அந்த ஆர்வத்தை புரிஞ்சிக்க முடியுது, வரவேற்கக்கூடியது. இப்படியான கலைஞர்கள் ஒரு சமூக பொறுப்போடு வீதிக்கு வரணும். என்னன்னா அங்கே நினைச்சவொடனே முதலமைச்சரை போய் பார்த்துட முடியாது, அதான் ஒரு சிக்கல். அவர் பாட்டு நேராக போகிறார், நான் முதலமைச்சரை பார்க்கணுன்றாரு. உடனே போலீஸ் வழக்கம் போல் தடுக்குது, கொண்டு வந்து வாகனத்தில் ஏற்றுது. அவர் ஏதோ கோஷம் போடுறாரு. அப்புறம் பார்த்தா அதுக்குள்ளே தகவல்
ஆதவ அர்ஜுனுக்கு முதலமைச்சர் வந்து சொன்னதின் பேரில் கவனம் உடனே தகவல் போயிருக்குது முதலமைச்சருக்கு. போன உடனே ஏன்னா இந்த தம்பி வந்து விஜய் கட்சியினுடைய இந்த சித்தாந்த பாடல்கள் சொல்லுவாங்கள்ல, கொள்கை பாடல், இதெல்லாம் வந்து அவர் பாடி இருக்கிறாரு. விஜய் அந்த அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டதுன்னு நினைக்கிறேன், விகடன் குழுமம் வெளியிட்டது, திருமாவளவன் அதுக்கு அழைச்சிருந்தாங்க, அவர் அதில் போகலை. அந்த நிகழ்ச்சியில் இவர் இந்த இந்த இசை பாடல் நிகழ்ச்சியை நடத்தியிருந்தார். அவர் விஜய்க்கு தெரிந்தவர், ஆதவ அர்ஜுனுக்கு தெரிந்தவர். அதை பார்க்குறதுல ஒரு சிக்கல் என்னன்னா, நடைமுறை சிக்கல். முதலமைச்சரை எடுத்தோடனே பார்த்துட முடியாது, ஒரு முன் அனுமதி, இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த தகவல் தெரிஞ்ச உடனே ஆதவ அர்ஜுனா உடனடியாக வந்து அவரை அழைச்சிட்டு வர சொல்லி நேரில் சந்தித்து பேசுனது மட்டும் இல்லாமல் கீழே வரைக்கும் கொண்டு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் வரவேற்கக்கூடியது. இந்த மாதிரியாக ஒரு குரலோடு வரக்கூடியவங்களுக்கு காது கொடுத்து கேட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு பேசி முடிக்கிறது நல்லா இருக்கிறது. இதே போலவே இப்போ தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் கொஞ்சம் கூப்பிட்டு நீங்கள் பேசி உங்கள் கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றி போடுறோம். குறைஞ்சபட்சம் ஏதாவது காரணம் சொல்லி அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குமான்றது தான் கேள்வி. ஒரு பக்கத்தில் ஆசிரியர்கள் மற்றவங்களுக்கு குரல் எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பகுதி நேர ஆசிரியர்கள், பகுதி நேர அரசு ஊழியர்கள் என்னுடைய கோரிக்கை அப்படியே இருக்கிறது. அவர்களையும் இப்படி அழைத்து பேசி, போராடக்கூடியவர்களை அழைத்து பேசி இப்படி சமாதானம் சொல்லி அனுப்பிச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் அந்த மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற பாடகர்னோன்னு இந்த மாதிரியான கேள்வி இதுக்குள்ளாக வருது. அதனால தான் இதை பேச வரேன். அவருடைய நோக்கம் வந்து சரியானது, வரவேற்கக்கூடியது. உண்மையிலேயே இது வந்து ஒரு ஏழை எளிய மக்களை மிகப்பெரிய அளவு, வருங்காலத்தில் அவங்களுக்கெல்லாம் கல்வி இருக்குமா இல்லையான்றதுலாம் தெரியல. போக போக இது முழுக்க வர்த்தகமாக இருக்கிறது. அவர்களோடு தனியார் பள்ளியோட படிக்கிறவங்கள அரசு பள்ளியில் படிக்கிறவங்க போட்டி போட முடியாது. ஒரே குடும்பத்தில் 2 ஆசிரியர்கள், 2 பேருமே அப்பா அம்மா, அவங்க வந்துட்டு வசதி வாய்ப்பாக தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க. கொண்டு போய் தனியாக கோச்சிங் வேறு சேர்த்து படிக்க வைக்கிறாங்க நீட்டுக்குன்னு. அவர்கள் எழுதக்கூடிய அந்த தேர்வுக்கும் சாதாரண அரசு பள்ளியில் முடிச்சுட்டு வர அந்த மாணவன் எழுதுகிற அந்த இதுக்கும் போட்டி சரியாக இருக்குமானா இருக்காது. அப்போ அவர்களுக்கு தான் அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும், இவர்களுக்கு கிடைக்காது. இந்த போக்கெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த தம்பி அறிவு பாடகர் வந்து அது ஒரு வரவேற்கிற விஷயம். ஆனால் அந்த அணுகுன முறை வந்து சரியில்லை. அதுதாங்க. தொடர்ந்து மக்கள் பிரச்சனைக்காக அவர் தொடர்ந்து பாட்டு பாடணும், இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கணும், முழக்கத்தை மேலே முன் வைக்கணும், மக்கள் பக்கமாக நிற்கணும். அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்கறது. அது சரியாக செய்திருக்கிறார். எல்லா கலைஞர்களும் இப்படி வரணும். இப்போ எஸ்எஃப்ஐ மாணவர்கள் மட்டுமே போராடிட்டு இருக்கிறாங்க. மற்ற மாணவர்கள் எங்கே அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு பெரும்பகுதி தேசிய பிரச்சனை. நேற்று ஒரு வீடியோ போட்டோம் பாருங்கள். நாளைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸு. தமிழ்நாடு முழுக்க 1168 திரையரங்குகள் இருக்குது. 1000 திரையரங்கில் விஜய் படம் நாளைக்கு. இதுக்கு முன்னாடி இவ்வளவு திரையரங்கு ஒரே நேரத்தில் எந்த படத்துக்காவது கிடைச்சிருக்காதுன்னா எனக்கு தெரிஞ்சில்லை. ரஜினி படம் கிடைச்சிருக்கோம். மற்ற படங்கள் ரொம்ப பெரிய அளவில் பட்ஜெட்டுன்னு தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் 1168 திரையரங்கில் 1000 திரையரங்கில் ஒரே நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நிறைய இடத்துல வழக்கம் போல் பிளாக்ல டிக்கெட்டு. இதே டிக்கெட்டை வாங்கி இதுக்கு முன்னாடி பிளாக்ல விற்றுக்கிட்டு இருந்த அந்த ரசிகர்கள் இப்பொழுது நியாயமான கேள்வி கேட்க தொடங்கியிருக்கிறாங்க. ஒரு மாற்றம் தான். முன்னாடி நாங்கள்லாம் வாங்கிட்டு இருந்தோம், விற்றுட்டு இருந்தோம், டபுள்லாம் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு அரசு என்ன விலையை விற்க சொல்லுதோ அந்த விலைக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் டிக்கெட்டு. 300 ரூபா டிக்கெட்டு 800 ரூபா 500 ரூபான்னு விற்றுட்டு இருக்கிறது தான் ஒரு இடத்துல சர்ச்சையாகுது. எங்கள் முதலமைச்சருடைய பெயரை கெடுப்பதாக இது இருக்கிறது அப்படின்னு அவர் மனம் மாறி இருக்கிறார். அதுக்கு முந்தின காலகட்டத்தில் இதே டிக்கெட்டை வாங்கி மொத்தமாக அவங்க வெளியில் விற்றது. சில இடங்களில் டிக்கெட் வந்து டோட்டலாக இல்லை. அது எப்படி கவுண்டர் திறந்த உடனே அந்த இது திறந்த உடனே எல்லாமே புக் ஆகிருக்கும் அப்படின்ற கேள்வி எல்லா இடத்துலையும் இருக்குது. பிளாக்கில் விற்க போகிறதா சொல்லி தகவல். அது என்னன்றதை நாளைக்கு தெரிஞ்சிடும். இப்படிப்பட்ட ஒரு தேசிய புரட்சியில் இங்கே இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் நாளைக்கு காலையில் ஈடுபடுது. ஒரு பக்கம் ரத்தம் சிந்துகிறது, அடி உத வாங்குறாங்க. பெண் பிள்ளைகள் உள்பட அடி வாங்குது, போராட்ட களத்தில் நிற்குது. இந்த நாடு முழுக்க கல்வி வந்துட்டு வியாபாரத்துக்கு போயிடக்கூடாதுன்ற பொது நோக்கத்தோடு போராடி இருக்கிற அந்த மாணவர்கள் இருக்கிற அந்த போராட்டத்துக்கு மத்தியில் நாளைக்கு காலையிலேருந்து ஒரு போராட்டம். இங்கே ஜனநாயகன் படத்தை எப்படி பார்க்குறது, எப்படி கொண்டாடுறது, எவ்வளோ தூரத்துக்கு வித்தியாசமாக என்னென்னலாம் செய்யலாம், இந்த யோசனையில் இருக்குது ஒரு தலைமுறை. இந்த தலைமுறையை உருவாக்குறதுல ஒரு முக்கிய பங்கு இப்படியானவர்கள் இருக்கிறது. இதை வந்து மாறணும், இந்த நிலை மாறணும். இந்த மாதிரியான போக்கு இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில். எல்லோரும் வந்து ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போராடி கொண்டிருக்கும் போது இங்கே ஒரு கூத்து நடக்குது பாரு. இது வந்து வேடிக்கையான ஒன்று. இந்த கூத்தை வந்து அனுமதிக்க முடியாது. இதெல்லாம் கண்டிக்கணும். இது சரியானது இல்லை. ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் என்பதற்காக வேண்டிய அவருடைய திரைப்படம் இவ்வளவு முன்னுரிமை, இவ்வளவு கொண்டாட்டம் அப்படின்றது இருக்குதான்னு.
அந்த கட்சியை அறிவிச்சிருக்குது, அதனால் செய்கிறாங்க. அது கட்சி பிரச்சனை அப்படின்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, முன்னுரிமை கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு இதற்கு முன்னுரிமையா அப்படின்றது ஊடகத்துக்கும் பார்த்து ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.